ஆல்ரெடி எனக்கு பர்சனல் லோன் போயிட்டு இருக்கு. 2, 3 பர்சனல் லோன் எடுத்திருக்கேன். எல்லா பர்சனல் லோனோட இஎம்ஐயும் சேர்த்து எனக்கு ரொம்ப அதிகமா இஎம்ஐ நான் பே பண்ணிட்டு இருக்கேன். எப்படி நான் இஎம்ஐ ரெடியூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த 2 விஷயம் பண்ண முடிஞ்சா இஎம்ஐ நீங்க கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு என்னென்ன பேங்க்ல பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க, அதோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் நீங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால உங்களுக்கு என்ன இஎம்ஐ வரும் அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி, நீங்க ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க இஎம்ஐ விட இப்ப நீங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றப்போ என்ன இஎம்ஐ வருதோ அது கம்மியா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால முடிஞ்சது அப்படின்னா பார்ட் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இஎம்ஐ அமௌண்ட் அதிகமா இருக்குன்றப்போ மந்த் ஆன் மந்த் நம்மளோட அந்த இஎம்ஐ கமிட்மெண்ட்டை நம்ம கீப் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஒரு போனஸோ இன்சென்டிவோ ஏதோ ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பர்சனல் லோன் எல்லாத்துலயுமே பார்ட் பேமெண்ட் ஃபெசிலிட்டி இருந்தது அப்படின்னா பார்ட் பேமெண்ட் பண்றப்போ நம்ம மந்த்லி கமிட்மெண்ட்டை நம்ம குறைச்சிட்டு பார்ட் பேமெண்ட் பண்றதுனால நம்மளோட இஎம்ஐ நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணியும் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் உங்களோட இஎம்ஐ நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இதுல எதனா ஒரு ஆப்ஷன் தேவை அப்படின்னா நீங்க தாராளமா லோன்டெக் சேனலை கான்டாக்ட் பண்ணலாம்.